நம்மக்கிட்ட இருக்கிறத இல்லாதவங்களுக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. கைஸ், நம்ம அண்ணா தம்பி ஃபுட் சேலஞ்சில் எஸ்டர்டே நைட்டு வந்து 1000 சப்ஸ்கிரைப் கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ 1000 ஃபேமிலிலாம் ஒரு 11 வீடியோவில் வரதெல்லாம் ரொம்ப ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டம் தான். நமக்கு நடந்திருக்கு. மக்கள் நமக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க நீங்கள். ஸோ அது வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். ஸோ அதனால் கோயிலுக்கு வந்து அர்ச்சனை பண்ணியாச்சு. ஸோ நம்ம இத்தனை நாள் சாப்பிட்டதை அண்ணனும் தம்பி சாப்பிட்டதை வீடியோவை பார்த்துருப்பீங்க. இப்போ இல்லாத பண்ணவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை நம்ம வாங்கி கொடுப்போம். இன்னும் நம்மளுக்கு யூடியூப்லேருந்து மணி வரல. மணி வந்து இன்னும் நிறைய பேருக்கு பண்ணலாம். நிறைய ஒரு 10, 20 பேர், 30 பேருக்கு மேலே பண்ணலாம். அதுக்கு மேலேயும் பண்ணலாம். ஸோ இப்போ என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். போதுங்களா? போதுமா? அவ்வளோதான். 484ங்களா? எல்லாம் போதுங்களா? வாங்கினதெல்லாம் போதுங்களா? பாப்பாவுக்கு போதுங்களா? சொல்லுங்க. சரி, வாங்கி கொடுத்துல. அரிசி மட்டும் வேணுங்களா? சரி, வாங்கி கொடுத்துருவாங்க. மார்க்கெட் பண்ணுவீங்களா? சரி, வாங்கி கொடுத்துருவாங்க. வாங்கி தருவாங்க. சரி, நான் அரிசி வாங்கி தரேன். காய்ஸ், இந்த கை குழந்தையோட ஒரு அம்மா வந்து உதவி கேட்டாங்க. அவங்களுக்கு வந்து சாப்பாட்டுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ பேக்கரிக்கு போயிட்டு ஒரு 500 ரூபாய்க்கு தேங்காய் பண்ணலாம் ரொம்ப பிடிக்கும், என் குழந்தை அங்கே அந்த பஸ் ஸ்டாண்டில் பிடிச்சி எடுத்துகிட்டு இருக்கு அப்படின்னாங்க. அதை கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ரெண்டு அவங்க தேங்காய் பண்ணு இந்த மாதிரி நிறைய சாப்பாடு ஆகிட்டோம். அப்புறம் அந்த கை குழந்தைக்கு பால் அதெல்லாம் நிறைய வாங்கி ஒரு 500 ரூபாய்க்கு கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு சாப்பாட்டுக்கு அரிசி இல்லைன்னாங்க. சரி, ரெண்டு அரிசி கடைக்கு போயிட்டு ஒரு 5 கிலோ அரிசி வாங்கி கொடுத்தேன். அப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் போட்டுக்க துணி இல்லைன்னாங்க. போயிட்டு கடைக்கு போயிட்டு வேட்டி துண்டுலாம் வாங்கி கேட்டாங்க. பொத்திக்கிட்டு அது மேலே பொத்திக்கிறதுக்காமா குழந்தை வெயிலே ரொம்ப கஷ்டப்படுறதுன்னு சொல்லி. ஸோ அதுவுமே வாங்கி கொடுத்தேன். ஸோ இதெல்லாம் வாங்கி கொடுக்கும்போது அவங்க என்கிட்ட சொன்னதுன்னா, நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும், என் கண்ணுக்கு நீங்கள் கடவுள் மாதிரி தெரியுறீங்க அப்படின்னாங்க. நான் ஒன்றும் கடவுள் கிடையாது, நானும் உங்களை போல் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் தான். என்ன, நம்ம சேனல் ஒரு 1000 சப்ஸ்கிரைப் அடித்தனால ஒரு 1000 ரூபாய்க்கு நம்ம யாருக்காச்சும் வாங்கி கொடுக்கணும், உதவி பண்ணணும், நம்மளால் முடிஞ்சதை யாருக்காச்சும் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். கடவுள் ரூபத்தில் அவர் தான் எனக்கு கண்ணில் காட்டியிருக்காங்க. நான் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்க வந்து டேரெக்டாக வந்து என்கிட்ட கேட்டாங்க, காசு இருந்தால் கொடுங்கன்னு. நான் காசுலாம் இல்லை, சாப்பாடு வேணா வாங்கி தரேன். சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் போட்டுக்கிறதுக்கு அந்த ட்ரெஸ்ஸும் எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கனால எனக்கு அது நினைக்கப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கைஸ், அவ்வளோதான், நம்மளால் முடிஞ்சதை நம்ம பண்ணியிருக்கோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களுமே என்னை பார்த்து நீங்கள் கடவுள் மாதிரி தெரியுறீங்க, எனக்கு கடவுள் தான் உங்களை அமுச்சு விட்டாங்க, நீங்கள் நல்லா இருக்கணும், எப்பயுமே நீங்கள் நல்லா இருக்கணும். எங்கள் குழந்தைக்கு எனக்கு வந்து புருஷனை என்னை விட்டுட்டு போயிட்டான், எனக்கு என் குழந்தைக்கு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன இல்லை, நான் அப்படி நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு கடவுள் ரூபத்தில் நீங்கள் வந்து எனக்கு உதவி பண்ண வந்து நான் மறக்க மாட்டேன், சாகிற வரைக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி என் காலில் விழுந்தாங்க. எனக்கு அதெல்லாம் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்போ நான் உங்கள்கிட்ட ஒன்று தான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு ரிக்வஸ்ட்டாக கூட எடுத்துக்கோங்க. நம்மக்கிட்ட இருக்கிறத இல்லாதவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஒரு 100 ரூபா வச்சு, 150 ரூபா வச்சு, ஒரு 50 ரூபாய்க்கு வச்சு ஹெல்ப் பண்ணுங்கள். ஹெல்ப் பண்ணும்போது அவங்களோட முகத்தில் சந்தோஷத்தை பாருங்கள். கடவுளுக்கு போயிட்டு 1000, 500 போய் உண்டியில் போடாமல் இந்த மாதிரி இல்லாதப்பட்டவங்க எதுவுமே இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். நம்மளும் நல்லா இருப்போம், அவங்களும் நல்லா இருப்பாங்க, எல்லாரும் நல்லா இருக்கும். என்னால் ஒரு 1000 ரூபாய்க்கு அவங்களுக்கு வாங்கி கொடுக்க முடிஞ்சு. என்னோட 2 நாள் 3 நாள் சம்பளம் அந்த 1000 ரூபா பரவாயில்ல, போனால் போட்டோம், அது பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு உதவி பண்ணங்கிறது வந்து நான் செத்தாலும் மறக்க மாட்டேன். அப்படி ஒரு 1000 ரூபாய் நம்ம என்னென்னமோ செலவு பண்ணுறோம். இந்த உதவி பண்ணதே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னோட சப்ஸ்கிரைபருக்கு சந்தோஷமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மேலும் நம்ம அண்ணா தம்பி ஃபுட் சேலஞ்ச் வந்து நல்ல ஒரு அடுத்தடுத்து லெவலுக்கு போகணும். இன்னும் நம்ம நிறைய பேருக்கு உதவி பண்ணணும். நம்மளும் நல்லா இருக்கணும், நம்மளுக்கு இருக்கணும், நல்லா இருக்கும். சரி, நன்றி. நான் உங்கள் GSK.